பொதுத்துறை வங்கிகளில் உரிமை கோரப்படாமல் இருந்த 45,000 கோடி ரூபாய் வைப்பு தொகை கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. வங்கிகளில் உரிமை கோரப்படாத வைப்பு தொகை குறித்து மக்களவையில் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் 2019-20 ஆண்டு முதல் 2024-25 நிதியாண்டின் டிசம்பர் வரை 45,000 கோடி ரூபாய் உரிமை கோரப்படாமல் இருந்ததாக நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இதனை வைப்பு தொகையாளர் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதிக்கு மாற்றியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக செயல்படாமல் உள்ள வங்கிக் கணக்குகளில் உள்ள தொகை அல்லது முதிர்வு தேதியில் இருந்து 10 ஆண்டுகளுக்குள் எடுக்கப்படாத டெபாசிட்களும் உரிமை கோரப்படாத வைப்பு தொகைகளாக கருதப்படுகின்றன. இந்த தொகை ரிசர்வ் வங்கியால் பராமரிக்கப்படும் வைப்பு தொகையாளர் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதிக்கு மாற்றப்படும். இவ்வாறு மாற்றப்படும் தொகையையும் வாடிக்கையாளர் திரும்ப பெற முடியும். அதாவது வைப்புதாரர்கள் அல்லது அவர்களின் சட்டப்பூர்வ வாரிசுகள் அந்தந்த வங்கிகளிலிருந்து உரிமை கோரப்படாத வைப்பு தொகையை மீண்டும் கேட்டு பெற முடியும். அதற்கு சரியான ஆவணங்களை சரிபார்த்து உரிய வட்டியுடன் வங்கிகள் திரும்பச் செலுத்தும். இதற்காகவே கடந்த ஆண்டு UDGAM என்ற செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதில் சுமார் 30 வங்கிகள் தற்போது இணைந்துள்ள நிலையில் வாடிக்கையாளர்கள் தங்களின் உரிமை கோரப்படாத தொகையை இதில் விண்ணப்பித்து பெற முடியும். வங்கிகள், நிதி நிறுவனங்கள், பங்குச்சந்தைகள், மியூச்சுவல் ஃபண்ட்கள் என பல்வேறு நிதி திட்டங்களில் முதலீடு செய்கின்றனர். ஆனால் அவற்றை தங்களின் கணவன் அல்லது மனைவி, குழந்தைகளிடம் தெரிவிப்பதோ குறிப்பு எடுத்து வைப்பதோ கிடையாது. இதன் காரணமாகவே பல ஆயிரம் கோடி ரூபாய் உரிமை கோரப்படாத தொகைகளாக உள்ளன. எனவே எதிர்கால சந்ததியினருக்காக சேமித்து வைப்பதை பகிர்ந்து கொள்ளாவிட்டாலும் குறிப்பெடுத்து வைப்பது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.